வாங்க அன்பு ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக மே மாத பலன்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கிரக நிலைகளை சார்ந்து என்ன பலன்கள் உள்ளது என்பதை நாம் இங்கு விரிவாக பார்ப்போம். அதே போல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெளிவு பிறக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தோட முக்கியமான விஷயமா பார்க்கப்படவில்லை. கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் பார்த்தீங்கன்னா ராசியின் அதிபதி சுக்கிரன், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் கேது, ரண ரூண ரேகஸ்தானத்தில் சந்திரன், தொழில்ஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் செவ்வாய், சனி, அயன சயன, போகஸ்தானத்தில் சூரியன், புதன் என உங்களுக்கான கிரகங்கள் வளமுறையின. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அம்மனின் அருள் தேவைப்படுகிறது. அதுக்காக நீங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி கமல தரிண்யை சிம்ஹவரிண்யை ஸ்வாகா அப்படிங்கிற மந்திரத்தையும், ஓம் துர்கா தேவியே நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி வணங்க உங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம், தெளிவை சார்ந்து பெரிதாகவும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் ஏற்றங்களும் நன்மையும் பெறதுக்கு இந்த மந்திரம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இதே போல் 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலில் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 தினங்கள் இருக்குங்க. மே 21, 22, 23 இந்த 3 தினங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக பார்க்கப்படுற வேலையில் நீங்கள் உங்களுக்கான அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள், வியாழன் இந்த 2 கிழமைகளும் அதிர்ஷ்டமான கிழமைகளாக பார்க்கப்படுற வேலை. உங்களுக்கான முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் ஏற்கனவே முடிஞ்சிச்சு. மே 6, 7 இந்த 2 நாட்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக பார்க்கப்படுற வேலை. உங்கள் ராசியை பொறுத்தவரை இந்த ரிஷப ராசிக்கே உரிய தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்கை பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறதுக்காக போராடுவாங்க. அதுதான் இவங்களோட சிறப்பாக இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுறீங்களோ இல்லை எந்த அளவுக்கு செயல்படுறீங்களோ அதற்கான சிறப்பான ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் உங்களுக்கு சேரப்போகுது. இதுவரை பார்த்தீங்கன்னா நினைத்ததை முடிக்க முடியாத தடைகள், தடுமாற்றங்கள், பிரச்சனைகள், இழுபறிகள் எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் நீங்க போது நீங்கிறது மட்டும் இல்லாமல் அதை நீக்கத்திலிருந்து வெற்றி, ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் 2 மடங்கு லாபங்களும், வெற்றிகளும், முன்னேற்றங்களும் பெறப்போற கால நேர சூழல் இது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இது ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்றதுனால இந்த பொன்னான காலத்தை தேவையில்லாமல் வீணடிக்காத எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுமோ அந்த அளவுக்கு செயல்படுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களை குறை கூறுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மற்றவங்ககிட்ட உங்களை பற்றி தவறாக பேசுகிறவங்ககிட்ட சகவாசத்தை விட்டொழிங்க. அவங்க பேசுறதை பெரிதாக எடுத்துக்காது. தான் உண்டு, தான் வேலை உண்டு அப்படின்னுங்க. அது உங்களுக்கு மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு தரும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வார்த்தையில் கவனம் தேவை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற உறவு இந்த கால நேரத்தில் சிறக்கும் அப்படிங்கிறத இந்த கால நேரத்தில் சிறப்பாக பார்க்கப்படுற வேலை. உங்களோட உடல் நலனில் மட்டும் நீங்கள் கவனத்தை அதிகமாக செலுத்த வேண்டும். உடல் நலன் மட்டும் இல்லைங்க, வண்டி வாகனங்களில் போகிறப்போ நீங்கள் ரொம்பவே முன்னெச்சரிக்கையாக போக வேண்டியது அவசியம். அதற்கு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுற இந்த மாதிரி பிரச்சனைகள் வெளியே வர்றதுக்கும் இல்லை அந்த பிரச்சனையோட தாக்கத்தையும் வேகத்தையும் குறைக்கிறதுக்கும் உதவும் அப்படின்னு சொல்லலாம். புதிய நண்பர்கள் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் அதிகமாக கிடைப்பாங்க. ஆனால் அந்த புதிய நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல கவனமாக இருக்க வேண்டியது இந்த கால நேரத்தில் அவசியமாக இருக்குது. தந்தை, தாய் தந்தையோடு இருக்கிற உறவு இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இதுவரை பார்த்தீங்கன்னா நல்ல பெயரோ, நன்மையோ, ஏற்றமோ எதுவுமே கிடைச்சிருக்காது. ஆனால் அது எல்லாமே இப்போ கிடைக்க போது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பதவி உயர்வு, நீங்கள் வெகு நாட்களாக காத்துட்டு இருந்த பெரிய பதவி உயர்வானது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் கால நேரையும் கிரக நிலையும் சூப்பராக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தொழில் வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தால் இதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் பெருகிறது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் சார்ந்த ஏற்றம், முன்னேற்றம், லாபம் சார்ந்த முதலீடுகள் சார்ந்த வெற்றி சார்ந்த ஒட்டுமொத்த தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இங்கு கிடைக்க போகுது. இதை விட உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் சிறப்பான காலம் வருமா வராதாங்கிறது நம்மளுக்கு இப்போ யோசிக்கிற அளவுக்கு இந்த கால நேரம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா
நீங்கள் அதில் வந்து எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுங்க. அதே போல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு யோசனை இருந்துகிட்டே இருக்கும், இந்த தொழில் வியாபாரத்தை எப்படி மேலும் பெருக்கலாம், இதில் மாற்றங்கள் என்ன கொண்டு வரலாம், என்ன முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான முன்னேற்ற வழிகளை உங்களுக்கு கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உடல் நலனில் கொஞ்சம் ரொம்பவே அக்கறையாக இருக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியமாக இருக்குது. இந்த காலநேரத்தில் நீங்கள் உடல் நலனில் தான் முக்கியமாக கவனம் செலுத்தணும். அடுத்து அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையை கையாள வேண்டிய காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு வர பிரச்சனைகள், சிறிய பிரச்சனைகளோ பெரிய பிரச்சனைகளோ, நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பிரச்சனைகளை பொறுமையாக கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமூகமாக தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி கமல தரிண்யை சிம்ஹ வரிண்யை ஸ்வாகா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி துர்க்கை அம்மனை வணங்க அம்மனின் அருளால், துர்க்கை அம்மன் மட்டும் இல்லை, அம்மனின் ரூபங்களின் அருளால் உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் பெரிதாக வரப்போகுது. மாணவர்களை பொறுத்தவரை கல்வி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முயற்சிகளை அதிகமாக எடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அதற்கு தகுந்த பலன்கள், இல்லை அதை விட 1.5-2 மடங்கு பலன்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக 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 அதிகமாக இருக்கிறதுனால மாணவர்களை பொறுத்தவரை உங்கள் முயற்சி தான் உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வீடு மனை வாங்கும் யோகம் அதிகமாக இருக்குது. தாய் தந்தை உறவுகளால் வந்து ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், கருத்து மாற்றங்கள், அதால் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் மறைந்து இப்போ ஒற்றுமை, ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது இங்கே வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னோரின் அருள் ஆசையை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். அந்த அருள் ஆசையால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த தடைகள், தடுமாற்றங்கள், தடங்கல்கள் எல்லாம் நீங்கி வெற்றி, ஏற்றம், முன்னேற்றம், நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சிறப்பான வழியை செய்யுங்க. முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 அவசியமாக இந்த கால நேரத்தில் காணப்படுது. அதே போல் தேவையும் படுது. அடுத்து பரிகாரங்களை பொறுத்தவரை அம்மனின் ரூபங்களை வழிபடுங்க. அம்மனின் ரூபங்களை வழிபடுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் கிடைக்கும். தொழில் விருத்தி, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக குறைவாக காணப்படும். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓம் துர்கா தேவியே நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் ஸ்ரீ லக்ஷ்மி கமலின தரண்யே லிங்க வரிண்யை ஸ்வாகா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி லக்ஷ்மியை வணங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனின் ரூபங்களையும் வணங்க. அது மட்டும் இல்லாமல் ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளை வணங்க. அம்பாளின் அருள் ஆசையால் உங்களுக்கு வெற்றிகள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இங்கே சிறப்பாக வரும் சொல்லலாம். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை ஒவ்வொன்றாக விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை கார்த்திகை 2, 3, 4 பாதம். இந்த மாதம் நீங்கள் எந்த வேலைகளை எடுத்தாலும் அதில் வந்து உங்களை விட யாரும் சிறப்பாக செயல்பட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சிறப்பாக செயல்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிறப்பான செயல்பாடு காரணமாக உங்களுக்கு நற்பலன்கள், ஏற்றம், வெற்றி, முன்னேற்றம் அப்படிங்கிறது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சில நேரங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உழைச்சிட்டு இருக்கிறத விட கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு 2 மடங்காக கிடைக்கும். ஆனால் வந்து இந்த கூடுதல் உழைப்புங்கிறது உங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படவில்லை. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூடுதல் உழைப்பை சார்ந்து உங்களுக்கு மனசோர்வு, உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உடல், மனம் ரெண்டையும் வந்து இந்த கால நேரத்தில் சரியாக வச்சுக்கோங்க. மன தைரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துறதுக்கு கடவுளின் பக்தி உங்களுக்கு அதிகரிக்கும். கடவுளின் பக்தியால் உங்களுக்கு நன்மைகள், ஏற்றங்கள் வர்றதுக்கான கால நேர சூழல் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இப்படி முதலாவதான நட்சத்திரத்துக்கு இருக்கவில்லை. இரண்டாவதான நட்சத்திரத்தை பொறுத்தவரை ரோகிணி. இந்த ரோகிணியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த மாதம் உங்களோட வாக்கு வன்மை, அதாவது உங்களோட பேச்சு திறமையால் பல்வேறு காரியங்களை, அதாவது மற்றவங்களால் சாதிக்க முடியாத காரியங்களை கூட நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த செலவுகள், அதாவது போல் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த செலவுகள் மட்டும் இல்லாமல் எதிர்பாராத செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது. ஒரு சில நேரங்களில் அடுத்தவங்க கூறுற கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிற கால நேர சூழல் இருக்கும். அதே போல் அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படி தவறாக புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் ஒரு சில நாட்களோ ஒரு சில காலங்களுக்கு
பிறகு அதை வந்து நீங்கள் நினச்சி மனம் வருந்துறதுக்கான கால நேரம் இதுன்னு சொல்லலாம். அதில் எந்த விஷயமா இருந்தாலும் அதில் வந்து சாதக பாதங்களை அலசி ஆராய்ஞ்சிட்டு செயல்பட வேண்டியது உங்களுக்கான அவசியம் அவசரமாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. அடுத்து உங்களுக்கான கடைசி நட்சத்திரம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஹைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிருக சீரிசம் 1, 2 பாதம். இந்த மாத கால நேரத்தில் கொடுக்கல் வாங்கல், பணம் கொடுக்கல் வாங்கல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சொத்துக்கள்லையோ வந்து இப்போ சார்ந்த பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். அப்படி கவனமான போக்கில் இருக்கப்போ உங்களுக்கு அதால் வர பிரச்சனைகளோ தாக்கத்தின் வேகத்தையும் குறைக்க முடியும்னா கடவுளின் அருளால் அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு முடியறதுக்கான கால நேர சூழல் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கே தெரியாமல் மறைமுகமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரச்சனைகள்லாம் தீர கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நீங்கள் தொடங்கிய வேலைகளை திட்டமிட்டபடி செய்வீங்க. இந்த திட்டமிட்டபடி செயல்பாடானது உங்களுக்கு இழுபறி போன்ற நிலைமைகள் வராமல் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற்றுத்தரும் சொல்லலாம். இதே போல் 12 ராசிகளுக்கான மாத வார பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.